இந்த சமூகத்திலே வாழக்கூடிய எந்த மக்களையும் நீ அழிக்காமல் விட்டு விடாதே, உன்னுடைய அதாபை இறக்காமல் விட்டு விடாதே. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறையும் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். யார் இந்த லூத்? அவர்களுக்கு தான் வேதனையிலே அசிங்கமான கேவலமான வேதனையும் அவர்களுக்கு தான். அவனை பார்த்து ஆசைப்படாதவர்கள் இல்லை, பார்த்து இவன் இவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்கின்றானே, இதை போல நமக்கும் இருக்கக்கூடாதா? இறைவனுடைய வேதனையை பொறுத்தவரையில் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதே போல அல்லாஹ்வுடைய அதாபு குறிப்பிட்ட நேரத்தில் வரும் சொல்ல முடியாது. அப்ப இந்த சமூகங்கள் எல்லாம் முன் சென்ற சமூகங்கள் அழிக்கப்பட்டதை ஏன் அழிக்கப்பட்டார்கள்? எங்கே இசை கச்சேரிகளும் அதே போல அந்த இசை கருவிகளும் வெளிப்படுத்தப்படுகிறதோ, எங்கே நடனமாடக்கூடிய பெண்கள் வெளியே வருகிறார்களோ, எங்கே மதுகள் அதிகமாக குடிக்கப்படுகிறதோ, இந்த மாதிரியாக அநியாயம் செய்யக்கூடிய அந்த இடங்களில் முதலிலிருந்து கடைசி வரை இருக்கக்கூடிய பல கிலோமீட்டர் தூரம் அத்தனை பேர் இந்த பூமியிலே பூகம்பத்தால் அழுத்தப்படுவார்கள் சொல்லுகின்றீர்களே, அதுல எத்தனை நல்லவர்கள் இருப்பார்? இறைவனுடைய வேதனையிலிருந்து நம்மை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும், ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும், அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இகாபுல் உமம், சமூகங்களுக்கு ஏற்பட்ட வேதனைகள் அப்படிங்கிற இந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனை நாம் ஈமான் கொண்ட அந்த நம்பிக்கையில் அல்லாஹ்வை இரண்டு விதமாக நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஒன்று, அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், அவன் இரக்கமுள்ளவன் மன்னிக்கக்கூடியவன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் நாம் என்ன செய்திருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். அதே போல அல்லாஹ் தண்டிக்கக்கூடியவன், கடுமையான தண்டனையை வழங்கக்கூடியவன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் நாம் என்ன செய்திருக்கிறோம், ஏற்றிருக்கிறோம். அப்ப அந்த தண்டிக்கக்கூடியவன் அப்படிங்கிற அந்த விஷயத்துல அல்லாஹ் இந்த உலகத்துல பல்வேறு சமூக மக்கள் வாழ்ந்தார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த பல்வேறு சமூக மக்கள், அந்த சமூக மக்களுக்கு எந்த மாதிரியான வேதனையை அல்லாஹ் கொடுத்தான்ங்கிறத குர்ஆன்ல பல இடங்கள்ல நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்போ அந்த சமூகங்களுக்கு ஏற்பட்ட வேதனைகள் என்ன, அதே போன்ற அந்த வேதனைகளை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கொடுத்தானா, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சமூகத்துல வாழ்ந்த ஒரு பெரிய கூட்டம் யாருன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் 950 வருடங்கள் இந்த உலகத்துல அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு பிரச்சாரம் செய்து, மக்களுக்கு நேரான வழிக்கு வாருங்கள், தவறான வழியில நீங்கள் செல்லாதீர்கள் என்று அவ்வப்போது அந்த மக்களுக்கு நூற்றாண்டுகளாக அழைப்பு கொடுத்தார் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய பிரச்சாரத்தை புறந்தள்ளி அவர்கள் இறைவனுடைய தண்டனைக்கு இறுதியாக ஆளாகிவிட்டார்கள். குர்ஆன் எந்த அளவுக்கு சொல்கிறது என்று சொன்னால், கடைசியாக
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து விட்டார்கள். இறைவா, லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தையாரா, இந்த சமூகத்திலே வாழக்கூடிய எந்த மக்களையும் நீ அழிக்காமல் விட்டு விடாதே, உன்னுடைய அதாபை இறக்காமல் விட்டு விடாதே. இவர்களை விட்டு வைத்தால் இவர்கள் எவ்வளவு பெரிய மோசமானவர்கள் என்று சொன்னால், பிறக்கக்கூடிய குழந்தையும் அநியாயக்காரனாகத்தான் பிறப்பான். அந்த அளவுக்கு மிக மிக மோசமான ஒரு சமூகம் இந்த சமூகம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேதனையோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அப்ப அவர்களுக்கு எப்படி வேதனை வந்தது என்று சொன்னால், மிகப்பெரிய வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம ஊர்ல பார்க்கிறோம், மழை காலம், வெயில் காலம் முடிந்து ஆங்காங்கே மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. கொஞ்சம் பெய்யக்கூடிய மழையிலேயே ஊர் தத்தளிக்கிறது, பஸ் ஸ்டாண்டு தத்தளிக்கிறது, கட்டடங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு தொடரான செய்திகளை என்ன செய்யறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிறிய மலை. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, அந்த சமூகத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு எவ்வளவு பிரம்மாண்டமான பயங்கரமான ஒரு அழிவு என்று சொன்னால், மேலிருந்து தண்ணீர், வானத்திலிருந்தும் தண்ணீர், கீழிருந்து பூமியிலிருந்தும் தண்ணி என்ன செய்யுங்க பீரிட்டு ஓடுகிறது. அங்கேயும் என்ன செய்யுங்க பொத்துக்கிட்டு, பூமியை பொத்துக்கொண்டு தண்ணீர் வந்து என்ன செய்யுது, ஒட்டுமொத்தமாக அந்த சமூக மக்களை அழிக்கப்பட்டார். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற பொழுது, ஹத்தா இதா ஜா அம்ருனா வஃபாரத் தன்னூர் குல் நஹ்மில் ஃபீஹா மின் குல்லி ஸௌஜின் ஸனைன் வஹலக இல்லா மன் சபக அலைஹில் கவுல் வமா ஆமன மாஹு இல்லா கலீல். நம்முடைய கட்டளை அவர்களுக்கு வந்த பொழுது என்ன செய்து, அடுப்பு பொங்கியது என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு சூசகமான ஒரு வார்த்தை. அடுப்பு பொங்கிட்டா என்ன செய்யும், வழிஞ்சு கீழே ஓடும். அதே போல மேலிருந்து தண்ணீர், கீழே பூமியில ஊத்திலிருந்து தண்ணீர் வந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் நாம சொன்னோம், ஒவ்வொரு பிராணிகளில் இருந்தும் நீங்க என்ன செய்ய, ஜோடிகளை உங்களுடைய கப்பல்களிலே ஏற்றிக்கொண்டு சென்று விடுங்கள் என்று சொல்லி, அங்கே யாருக்கு அல்லாஹுடைய அதாபு வர வேண்டும் என்று அல்லாஹ் விதித்து விட்டானோ அவர்களை தவிர எல்லோரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களை ஈமான் கொண்டவர்கள் குறைவு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். அப்போ கற்பனை செய்ய முடியாத ஒரு அழிவு, யாராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அழிவு என்ன செய்யுது அப்படின்னா இதுதான். இன்னைக்கு மழையை பத்தி வானிலை அறிக்கை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு இங்க மழை பெய்யும், ஆரஞ்சு ரெட்டு எல்லா அலாட்டும் போட்டுட்டே இருப்பான். கடைசி எல்லாத்தையும் தாண்டி மழை பெஞ்சிட்டா கடைசியாக ஒரு அறிக்கை கொடுப்பான், எங்களுக்கு இதை பத்தி தெரியல, அதிகமான மழை பெய்து இருக்கிறது, கூடுதலாக பெய்து விட்டது, அதனால தான் இவ்வளவு பெரிய அழிவு என்று சொல்லி முடிப்பான். அப்ப இதெல்லாம் இறைவனுடைய அழிவு. மழை என்பதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அதாபும் தான். ஆனால் அல்லாஹ் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாருக்கு ஒரு பெரிய அழிவை, வெள்ளத்தினால் அவர்களை அழித்தேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அப்ப வெள்ளம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, அது அழிவை ஏற்படுத்தக்கூடியது என்பதையும் அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு எச்சரிக்கிறான். அதே போல அல்லாஹ் ஆது சமூதுடைய கூட்டத்தை சொல்லி காமிக்கிறான். ஒரு பெருங்கொண்ட கூட்டம் ஆது சமூது கூட்டம். அந்த ஆது மக்களை அழித்ததை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, வஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா சஹரஹா அலைஹிம் சபஅ லயானி வ ஸமானியத அய்யாமின் ஹுஸூமா ஃபதரல் கௌம ஃபீஹா ஸரஆ கஅன்னஹும் அஜாஸு நஹ்லின் ஹாவியா ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா. இந்த ஆது சமூதுடைய கூட்டத்தார் இந்த உலகத்திலே அநியாயம் செய்தார்கள், அட்டூழியம் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை எப்படி அழித்தான் என்று சொன்னால், கடுமையான காற்று, கொடுங்காற்று, அந்த காற்றினால் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். அந்த காற்று ஒரு நாள் அடிக்கல, 7 இரவுகளும் 8 பகலும் தொடர்ந்து அடித்திருக்கிறது. அப்படி என்னால் சூறாவளி காற்று. இன்னைக்கு நம்ம சூறாவளி காட்டையும் பார்க்கிறோம். சூறாவளி காற்று நம்ம ஊர்ல அடிச்சதுன்னா உடனே அலர்ட், மீனவர்கள் கடற்கரைக்கு போகாதீர்கள், அங்க மீன் பிடிக்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு எச்சரிக்கைகள் அடிக்கப்படும். ஆனால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஆது கூட்டத்தை அழித்த இந்த காற்று சரியான காற்று, கிட்டத்தட்ட 1 வாரங்களுக்கு மேலாக தொடர்ந்து அடிக்கிறது காற்று, சூறாவளி காற்று. அந்த சூறாவளி காற்றினால் அவர்கள் அழிக்கப்பட்டு எப்படி அதாவது மடிந்த இந்த பேரிச்ச மரங்களை போல் அவர்கள் என்ன செய்தாங்க, ஆயிட்டாங்க. பேரிச்ச மரங்கள் எப்படி சாய்ந்தால் அந்த காற்றினால் சாய்ந்து கீழே விழுவுமோ வேரோடு, அதை போல் ஆகிவிட்டார்கள். அவர்களிலே மிஞ்சியவர்கள் எவரும் உண்டா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்போ அந்த ஆது கூட்டத்தாருக்கு ஏற்பட்ட அழிவு கடுமையான காற்று, சூறாவளி காற்று. அந்த சூறாவளி காற்று, அப்ப காற்றுங்கிறதும் சாதாரண ஒரு விஷயம் அல்ல. சுகமாக காற்று பட்டுச்சுன்னா, குளிர்ந்த காற்று பட்டால் உடலுக்கு ஆரோக்கியம்.
அதை நம்ம சந்தோஷம் அடைகிறோம். அதே அந்த காற்று அல்லாஹ் அதாபை வைத்து, வேதனையை வைத்து அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்றாலும் அழிப்பான் என்பதை ஆதுடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் காண்பித்திருக்கிறார். அதே போது அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறையும் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். யார் இந்த லூத்? இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்த, இந்த உலகத்திற்கு ஹோமோசெக்ஸை, ஓரின சேர்க்கையை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்த ஒரு கூட்டம் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல வரலாறு சொல்லி காமிக்கிறான். மலக்குகளை பின்தொடர்ந்து சென்றவர்கள். அதே போல லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள், அவரும் சம்பந்தமாகவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்ப இப்படி அவர்களின் மோசமான ஒரு செயலின் காரணமாக அந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அழிக்கப்பட்டார். எவ்வளவு சொன்னாங்க, இந்த மாதிரியான அருவருப்பான காரியங்களை செய்யாதீர்கள், அசிங்கங்களை செய்யாதீர்கள், நல்வழியிலே நீங்கள் உங்களுடைய இச்சைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று எவ்வளோ போதனைகள் அந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாருக்கு சொல்லப்பட்டது. ஆனா கேட்கல. அல்லாஹ் கடைசியாக அந்த மக்களை எப்படி அழித்தான் என்று சொன்னால், ஃபலம்மா ஜா அம்ருனா ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா வஅம்தர்னா அலைஹிம் ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீனின் மந்தூத். அவரே அல்லாஹ் அப்படியே தலைகீழ போட்டுட்டான். ராட்டினத்துல போவோமா இல்லையா? ராட்டினத்துல அப்படியே சுத்தும் போது என்ன செய்யும்? தலைகீழ போகும், பூமி தலைகீழ தெரியுமே. அதே போல அந்த அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியை தலைகீழாக புரட்டி ஒவ்வொருவருக்கும் வானிலிருந்து கற்களை கொண்டு, சுடப்பட்ட கற்களை கொண்டு அடித்தே அந்த சமூகத்தை அல்லாஹ் கொண்டான் அப்படிங்கிற வரலாறை சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அப்போ ஓரினை சேர்க்கை செய்யக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்ட வேதனை அப்படிங்கிறதையும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்? பதிவு செய்கிறான். அதே போல இந்த சமூகத்துல, இந்த உலகத்துல வாழ்ந்தவர்கள் பனீ இஸ்ரவேலர்கள், பெருங்கொண்ட சமூகம். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய செய்திகளை சொல்லி காமிக்கிறான். ஆனால் அவர்களுக்கு தான் இந்த உலகத்துல அவ்வளோ பெரிய சமூகம், அவ்வளோ அல்லாஹ் நியாமத்துகளையும் அருள்கொடைகளையும் எல்லாத்தையும் செய்து கொடுத்தான். அதே போல அவர்களுக்கு தான் வேதனையில அசிங்கமான கேவலமான வேதனையும் அவர்களுக்கு தான் வந்தது. சனிக்கிழமை சென்று நீங்கள் மீன் பிடிக்காதீர்கள், அங்கே நீங்கள் போகக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருந்தும் அன்றைக்கு தான் நாங்கள் அந்த காரியத்தை செய்வோம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறிய காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன சொன்னா, வலகத் அலிம்துமுல் லதீன அத்ததவு மின்கும் ஃபிஸ் ஸபதி ஃபகுல்னா லஹும் கூனூ கர்தத்தன் காஸியின். நிச்சயமாக நபி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், யார் என்று சொன்னால் சனிக்கிழமையிலே எவர்கள் வரம்பு மீறினார்களோ, அல்லாஹுடைய கட்டளையை மீறி மீன்பிடிக்க சென்றார்களோ, அந்த மக்களை கடைசியாக எவ்வளவு போதனை செய்தும் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ் சொல்றான், நான் அவர்களுக்கு சொன்னோம், நீங்க இழிவடைந்த கேவலமான குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று அவர்களுக்கு நாம் சொன்னோம் என்று பனீ இஸ்ராயீல் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப குரங்காக மாறிவிட்டான் மனிதன். குரங்காக இவன் மாத்தல, இவன் தன்னை என்ன செய்யல, பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யல, இவன் மாத்தல. அல்லாஹ் வேதனையாக அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுத்தான் என்கிறதையும் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறக்கூடியவர்களுக்கு அவருடைய உருவங்கள் கூட மாற்றப்படும் அப்படிங்கிற எச்சரிக்கையை அல்லாஹ் இதெல்லாம் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதே போல முன் சென்ற சமூகத்தில் தான் பனீ இஸ்ராயீல்ல காரூன் என்ற ஒருவன் இருந்தான். இந்த காரூனுக்கு ஏற்பட்ட அழிவையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இந்த காரூனு மிகப்பெரிய செல்வந்தன். அவனுடைய செல்வத்தினுடைய சாவிகளை ஒரு பெரிய ஒட்டக கூட்டம் சுமந்து சென்றது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவனை பார்த்து ஏங்காதவர்கள் இல்லை, அவனை பார்த்து ஆசைப்படாதவர்கள் இல்லை. பார்த்து இவன் இவ்வளவு செழிப்போடு வாழ்கின்றானே, இதை போல நமக்கும் இருக்கக்கூடாதா, நாமும் செல்வத்தோடு வாழக்கூடாதா, செழிப்போடு வாழக்கூடாதா என்று நல்லவர்களும் ஆசைப்பட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா அவனுக்கு போதனை செய்யப்பட்டது, வரம்பு மீறாதே, உன்னுடைய செல்வ செழிப்பு உன்னை செருக வைத்து விட வேண்டாம், தவற வைத்து விட வேண்டாம் என்று எவ்வளவு போதனைகளை செய்யப்பட்டது. ஆனா செய்யல, அவன் ஏத்துக்கல. அவன் சொன்னான், ஆனா ஊத்தி துகு இல்மின் இந்தி, இவைகள் இந்த செல்வங்கள் எல்லாம் எனக்கு வழங்கப்பட்டது என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய திறமை என்று பெருமை அடித்தான். அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த் வமா கான லஹு மின் ஃபிஅத்தின் யன்சுருனஹு மின் தூனில்லாஹ். அவன் அப்படியே அந்த வாழ்ந்த வீட்டில் எந்த வாழ்ந்த வசித்த ஆடம்பரமான சொகுசாக வாழ்ந்தானோ அதே அந்த வீட்டில் இந்த பூமியிலே அவனை சொருகு செய்தோம். அவனுக்கு அல்லாஹ்வை தவிர உதவி செய்யக்கூடியவன் எவரும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகளை பார்ப்போம். ஆக இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு சமூகத்தையும், ஒவ்வொரு சமூகத்துக்கு ஏற்பட்ட அந்த வேதனையையும் அல்லாஹ் குர்ஆன்ல பட்டியலிட்டு என்ன செய்யறான், இந்த மாதிரியான சமூகத்துக்கு, இந்த மாதிரியான மனிதர்களுக்கு என்னென்ன வேதனை வந்திருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்ப இந்த வேதனை பொறுத்தல, இறைவனுடைய வேதனையை பொறுத்தவரையில்
அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு ஆடிட்டோம்னா அது எப்படி இருக்கும்? வலவ் யாஹிதுல்லாஹு நாஸ பிமா கஸபு மா தரக அலா ظهرها மின் தாப்பா வலாக்கின் யுஅக்கிருஹும் இலா அஜலின் முஸம்மா. அல்லாஹ் ஒரு சமூகத்தை பிடிக்க வேண்டும் என்று நாடிட்டால் கருணையோடு விட்டு வச்சிருக்கிறான். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ அநியாயங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அவர்களை அல்லாஹ் ஏன் விட்டு வைத்திருக்கிறான் தெரியுமா? அவர்கள் மீது அன்புனால, அல்லாஹ்வுக்கு இரக்கமுள்ளவன் அப்படிங்கிற காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை விட்டு வச்சிருக்கிறான். அல்லாஹ் அவர்களை பிடிக்க நாடினால் இந்த பூமியிலே ஒரு ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவன் கூட வசிக்காது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் உங்களை தண்டிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால், இந்த சமூகத்திற்கு இந்த கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிட்டா, உங்களை மட்டும் இல்ல, உங்களோடு வசிக்கக்கூடிய எந்த ஜீவன்களையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். மாறாக உங்களை ஒரு குறிப்பிட்ட நாளிற்காக அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்ப்போம். அதே போல அல்லாஹ்வுடைய அதாபு குறிப்பிட்ட நேரத்தில் வரும் சொல்ல முடியாது. நீங்க சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு வானிலை அறிக்கை, விஞ்ஞான அறிக்கை எல்லாம் என்ன சொல்லுகிறது? மனிதனுக்கு காற்று அதிகமா வீசும், மழை அதிகமா பெய்யும், சுனாமி வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், ஆபத்துகளை முன்கூட்டியே என்ன செய்யறாங்க? எச்சரிக்கை செய்யக்கூடிய எத்தனையோ எச்சரிக்கைகளை பார்க்கிறோம். அதனால மக்கள் என்ன செய்யறாங்க? அலர்ட் ஆகிக்கிறாங்க. அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், உயிரை காப்பாத்திக்கலாம், சேஃபான இடத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய அதாப் எப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அஃப அமீன அஹ்லுல் குரா ஐ யஅதியஹும் பஅஸ்னா பயாத்தன் வஹும் நாயிமூன். அல்லாஹ்வுடைய அதாப் இருக்கு பாருங்க. அல்லாஹ் நாடுகின்ற பொழுது உங்களை மறக்கடித்து, உங்களை திசை திருப்பி அல்லாஹ் நிச்சயமா வேதனை தந்து விடுவான். அவர்கள் தூங்கி கொண்டிருக்கின்ற போது, இரவிலே தூங்கி கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய அதாப் வராது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அவன் அமீன அஹ்லுல் குரா ஐ யஅதியஹும் பஅஸ்னா லுஹன் வஹும் யலஅபூன். அவர்கள் காலை நேரத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வீதிகளிலே, தெருக்களிலே ஜாலியா. அந்த நேரத்தில் அவர்களுக்கு அதாப் வராது என்பதையும் அவர்கள் விளங்கிக் கொள்ள அச்சமட்டு இருக்கிறார்களா என்று அல்லாஹ் நினைச்சான் கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அதாபை பொறுத்தவரையில எந்த நேரத்திலும் வரும், எந்த ரூபத்திலும் வரும், எப்படியும் வருங்கிறத அல்லாஹ் நினைச்சான் சொல்லி காமிக்கிறான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்துல அல்லாஹ் குர்ஆன்ல பொய்பித்தவர்கள் அடிக்கப்பட்டவருடைய வரலாறை பாருங்கள் என்று குர்ஆன்ல சொன்னாலும் கூட, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சில இடங்களுக்கு போகும்போது என்ன சொல்றாங்க? லா தத்குலு மசாக்கின் அல்லதீன ஸலமு அன்ஃபுஸஹும். எவர்கள் அநீதம் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய வீடு பக்கத்துல, அவர்கள் அழிக்கப்பட்ட அந்த இடத்துல இல்லா அன் தகூன பாக்கின ஹதரா, நீங்கள் அழுது கொண்டே போங்கள்ங்கிறாங்க. அழுது கொண்டே அந்த இடத்தை வேகமா கிராஸ் பண்ணிருங்க. ஏன்? இந்த இடத்தில் தான், குறிப்பிட்ட இந்த பிளேஸ்ல தான் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கியது, அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கியது. அதற்கான அடையாளங்கள், தடயங்கள் எல்லாமே அங்க இருக்கிறது. எனவே இங்க நிக்காதீங்க, விரைவாக சென்று விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்ப்போம். அப்ப முன் சென்ற சமூகங்கள் இப்படி ஒட்டுமொத்தமாக, கூட்டம் கூட்டமாக, கோத்திரமாக இப்படி எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை அல்லாஹ் சொல்றான். ஆனால் அல்லாஹ் இந்த உம்மத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அழிவை தரமாட்டான். ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தை அளிக்கக்கூடிய அந்த நிகழ்வு இந்த சமூகத்துக்கு ஏற்படாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? என்னுடைய இறைவனிடத்துல நான் 3 விஷயத்தை கேட்டேன். சஅல்து ரப்பி ஸலாஸா, என்னுடைய இறைவனிடத்துல 3 கேட்டேன். ஃபஅதானி சின்தைன் வ மனஅனி வாஹிதா. அல்லாஹ் எனக்கு 2 அக்செப்ட் பண்ணிட்டான், ஏத்துக்கிட்டான். 1 முடியாது அப்படின்ட்டான். 3 விஷயம் கேட்டேன் என்னுடைய உம்மத்துக்காக, 2 அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு 1 மறுத்து விட்டான். 2 என்ன? அல்லாஹ் யுஹ்லிக உம்மதி பிஸனா ஃபஅதானிஹா, என் சமூகம் ஒட்டுமொத்தமாக வறுமையிலே அழிக்கப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் அழிக்க மாட்டான். எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், சோமாலியால இருக்கும், அங்க இருக்கும், இங்க இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை அல்லாஹ் வறுமையோடு அழிக்க மாட்டான், பற்றியாக அழிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கேரண்டி. அடுத்து என்ன? வஸஅல்துஹு அல்லாஹ் யுஹ்லிக உம்மதி பில் கரகி ஃபஅதானிஹா, இந்த சமூகத்தை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக மழை வெள்ளத்தால் அழிச்சிடணும் அப்படிங்கிற முடிவு இல்லை, அல்லாஹ் அழிக்க மாட்டான். அதுக்கும் அல்லாஹ் கேரண்டி கொடுத்தான், அழிக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அதே நேரத்துல வஸஅல்துஹு அல்லாஹ் யஜஅல பஅஸஹும் பைனஹும் ஃபமனஅனிஹா, என்னுடைய சமூகத்திற்காக நான் இறைவனிடத்தில் கேட்டேன், இறைவா என்னுடைய சமூகம் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே ஒருவர் அடித்துக் கொள்ளக்கூடிய, ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டம் அழித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாறிவிடக்கூடாது இறைவா, பகைவர்களாக ஆகிவிடக்கூடாது இறைவா என்று நான் இறைவனிடத்தில் கேட்டேன். அல்லாஹ் அதை எனக்கு தர மறுத்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அப்ப இந்த சமூகத்துக்கான கேரண்டி என்ன அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அழிக்க மாட்டான். அங்கெங்கே அழிவுகள் நடக்குமே தவிர இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படாது அப்படிங்கிற கேரண்டியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சமூகங்கள் எல்லாம் முன் சென்ற சமூகங்கள் அழிக்கப்பட்டதை ஏன் அழிக்கப்பட்டார்கள், என்ன காரணம் அப்படிங்கும்போது, அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுகின்ற போது, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை ஏற்க மறுத்து அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்கின்ற பொழுதுதான் அவர்கள் அழிக்கப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை எப்படி சொல்லி காமிக்கிறாங்க நான் பாருனா, இந்த உலகத்துல நபிமார்கள் எதுக்கு வந்தாங்க? நல்வழிப்படுத்துவதற்கும் இறைவனை பற்றி மக்களுக்கு சொல்லதான் வந்தாங்க. அந்த நபிமார்களை ஏற்காத எத்தனையோ சமூகம் உண்டு. அது அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்றாங்க. நாளை மறுமை நாளில ஒவ்வொரு நபியும் வருவார். அந்த நபியோடு 2 பேர் தான் வருவாங்க. ஈமான் கொண்டாங்க எத்தனை பேருங்க? வெறும் 2 பேர். அங்க எத்தனையோ மக்கள், கோடான கோடி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சமூகத்திலேயே 2 பேர் தான் ஈமான் கொண்டிருக்கிறான். இன்னொரு நபி வருவார், அவரோடு ஈமான் கொண்ட ஒரே ஒரு நபர் தான் வருவார். யாரும் ஏத்துக்கல, எல்லாமே மறுத்தாங்க. ஒரு நபர் தான் ஏற்றுக்கொள்கிறார், அவரோடு வருவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா நாளை மறுமை நாளிலே வலபக்கமும் இடபக்கமும் வலது பக்கமும் முன்னாடும் பின்னாடி எல்லா புறத்திலிருந்தும் என்னுடைய சமூக மக்கள் வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, அப்ப ஏன் அழிக்கப்பட்டாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறக்கூடிய காரணத்தினால் தான் அழிக்கப்பட்டார். அப்ப முன் சென்ற மக்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய வேதனையை குரங்குகளாக மாட்டக்கூடிய அளவுக்கு வேதனை வந்திருக்கிறானே, இந்த மாதிரியான இந்த வேதனை இந்த சமூகத்துக்கு உண்டா? சமகாலத்தில் நம்ம காலத்துல இந்த மாதிரியான ஒரு அதாப் இருக்குமான்னு சொன்னால் இருக்கும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ் நாடினால் உங்களை கூட நிச்சயம் அப்படி மாற்றி விடுவான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. யகூனு ஃபி உம்மத்தி கதஃபுன் வ மஸஹுன் வ ஹஸஃபுன். இந்த என்னுடைய சமூகத்திலும் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், இந்த சமூகத்திலும் பூகம்பமும் ஏற்படும், உருமாட்டுதலும் ஏற்படும், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு என்ன செய்றாங்க சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, கீழே யார ரசூலல்லாஹ் ஓ மத்தாதாக்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படின்னா அது எப்போ ஏற்படும்? அந்த மாதிரியான ஒரு பேராபத்து மனிதனுடைய உருவத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வேதனை தருகிறான் என்று சொன்னால் அது எப்போது ஏற்படும் அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதா லஹரத்தில் மஆசிஃபு வ கஸரத்துல் கியான் வ ஷுரிபத்துல் ஹுமூர். எங்கே இசை கச்சேரிகளும் அதே போல அந்த இசை கருவிகளும் வெளிப்படுத்தப்படுகிறதோ, எங்கே நடனமாடக்கூடிய பெண்கள் வெளியே வருகிறார்களோ, எங்கே மதுகள் அதிகமாக குடிக்கப்படுகிறதோ, இந்த மாதிரியாக அநியாயம் செய்யக்கூடிய அந்த இடங்களில் முகம் மாற்றக்கூடிய, உருவத்தை மாற்றக்கூடிய அந்த நிகழ்வு ஏற்படும். அல்லாஹ் உங்களை கூட முகத்தை மாத்திடுவான், உங்களை குரங்குகளாக மாற்றி விடுவான் அப்படிங்கிற எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குது? கேலியும் கூத்தும் ஆட்டமும் பாட்டமும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்படியான அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குகிறது என்றால் எனக்கு அது சம்பந்தம் இல்லையே, நான் நல்லவனாக வாழ்கிறேனே, இறைவனை ஏற்று நடக்கிறேனே, இறைவனை வணங்குகின்றேனே, எனக்கும் சம்பந்தம் இல்லாத அந்த அதாப் வருமா என்று சொன்னால் வரும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. திருமதியில ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வைலுல் லில் அரபி மின் ஷர்ரின் கத் யக்தரப. இந்த உலகத்திலே இறைவனை தவிர எந்த இறைவன், அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை, அப்படிப்பட்ட இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், அரபு மக்களுக்கு ஒரு பெரிய சோதனை நெருங்கிவிட்டது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அரபு மக்களுக்கு ஒரு பெரிய சோதனை நெருங்கி கொண்டிருக்கிறது. என்னது? யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார் அடைக்கப்பட்டிருக்கிறார்களே, அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார் திறக்கப்படுகின்றார்கள், விரைவில் வெளியே வருவார்கள். அப்போது பெரிய குழப்பம் இந்த அரபு நாட்டில் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அன்ஹுலிகுனா வ ஃபீனா ஸாலிஹூன். அப்ப யாஜூஜ் மாஜூஜ் வருகின்ற போது பெரிய ஆபத்துகளும் பேராபத்துகளும் இந்த அரபு தீபகற்பத்தில் நடக்கும், அப்படியானால் எங்களிலே நல்லவர்கள் வாழ்வார்களே, அவர்களுக்கும் அழிவு ஏற்படுமா அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால நஅம் இதா கஸுரல் ஹபஸ். உங்களுக்கும் வரும், நல்லவர்களையும் அல்லாஹ்வுடைய வேதனை தீண்டும். எப்போது அந்த சமூகத்திலே அநீதம் பெருத்து விட்டதோ, அநியாயமும் அட்டூழியங்களும் பெருத்து விட்டதோ, அங்கே உங்களுக்கு நடக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அதாபை விட்டு நம்ம எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பயப்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு செய்தியும் சொன்னார்கள். நாளை மறுமை நாள், கியாமத் நாளுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் வரும். யகுசு ஜெய்ஷுல் கஅபத ஃபைதா கானு பைதா பினல் அர்த். காபத்துல்லாஹ் பத்தியில பைதா என்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய போர் செய்யக்கூடிய வீரர்கள், ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்வாங்க,
முஸ்லிம்களை எதிர்த்து, காபத்துல்லாவை எதிர்த்து நாளைக்கு மறுமை நாளில் போராடுவார். யுஹ்ஸஃபு பி அவ்வலிஹிம் வ ஆஹிரிஹிம், அங்கே படையில இருக்கக்கூடிய முதலானவர்களிலிருந்து கடைசி வரை இருக்கக்கூடியவர் அத்தனை நபர்களும் இந்த பூமியிலே உள்ளே சொருகப்படுவார். பூகம்பத்தால் உள்ளே அழுத்தப்படுவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சஹாபி கேட்கிறார், குல்து யா ரசூலல்லாஹ் வ கைஃப யுஹ்ஸஃபு பி அவ்வலிஹிம் வ ஆஹிரிஹிம் வ ஃபீஹிம் அஸ்வாக்குஹும் வ மா லைஸ மின்ஹும். அல்லாஹ்வுடைய தூதரே, முதலிலிருந்து கடைசி வரை இருக்கக்கூடிய பல கிலோமீட்டர் தூரம் அத்தனை பேர் இந்த பூமியிலே பூகம்பத்தால் அழுத்தப்படுவார்கள் சொல்லுகின்றீர்களே, அதுல எத்தனை நல்லவர்கள் இருப்பார்? அந்த அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை எதிர்த்து போராடுவதற்கு சம்பந்தம் இல்லாத மக்கள் இருப்பார்களே, கடைவீதிகள் இருக்கவே, ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அங்கே இருப்பார்களே, அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த எல்லாருமே பூகம்பத்துல உள்ள போயிருவாங்களா? அப்படின்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யுஹ்ஸஃபு பி அவ்வலிஹிம் வ ஆஹிரிஹிம் சும்ம யுபஅஸூன அலா நிய்யாத்திஹிம். அல்லாஹ்வுடைய வேதனை வருகின்ற போது அல்லாஹ் இவர்களை விலைக்கு இவர்கள் இல்ல, வரும்போது ஒட்டுமொத்தமா எல்லாம் போயிருவாங்க, எல்லோருமே பூகம்பத்தால் அழிக்கப்படுவார்கள். பிறகு மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற பொழுது அவரவருடைய எண்ணத்தின் பிரகாரம் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளையும் பார்க்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய வேதனைகளை பொறுத்தவரையில முன் சென்ற சமூகத்திற்கு சமகாலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் மார்க்க நமக்கு தீர்வுகளை சொல்லி தந்திருக்கிறது என்று சொன்னால், செய்திகளாக சொல்கிறது என்று சொன்னால், எதற்காக? படிப்பினை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய வேதனை விட்டும் அச்சம் கொள்வதற்காக, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டித்தான் இந்த செய்திகள் நமக்கு சொல்லப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய சமூகமாக ஆக்குவானாக என்று கூறிய என்னுடைய முதல் உரை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த வேதனையை பொறுத்தவரையில் அல்லாஹ் எந்த மக்களையும் காரண காரியங்கள் இல்லாமல் அல்லாஹ் அழிக்க மாட்டான். ஒரு சமூகத்தை, ஒரு மனிதனை அல்லாஹ் வேதனை அதாபை கொடுத்து அழிக்கிறான் அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த காரணங்கள் உண்டு. அல்லாஹ் அவனுக்கு பல தவணைகளை தந்திருப்பான், பல எச்சரிக்கைகளை கொடுத்திருப்பான். எல்லாத்தையும் கடந்து ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுதுதான் அந்த வேதனை அவனை அடைகிறது அப்படிங்கிறத நிறைய செய்திகளை நம்ம பார்ப்போம். அதுல அல்லாஹ் ஒன்று சொல்லும்போது சொல்றான் குர்ஆன்ல, மா யஃஅல் அல்லாஹு பி அதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும் வ கான அல்லாஹு ஷாக்கிரன் அலீம். அல்லாஹ்க்கு தான் வேலையா? அல்லாஹ்க்கு இதான் வேலையா? அந்த நாகத்தை அழிப்போம், இந்த நாட்டை அழிப்போம், இத்தனை மக்களை அழிப்போம், இத்தனை உயிர்களை அழிப்போம், வெள்ளத்தால் அழிப்போம், நெருப்பினால் அழிப்போம், காற்றினால் அழிப்போம், இடி மின்னலால் அழிப்போம், இதான் அல்லாஹ்க்கு வேலை, வேற வேலையே இல்லையா? அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. அதான் அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை முறையாக ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் ஏன் உங்களை வேதனை செய்யக்கூடாது? அதான் அல்லாஹ் கேட்க. நீங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செய்யக்கூடியவர்களாக மாறிட்டீங்கன்னு வைங்களேன், அல்லாஹ்வுக்கு ஏன் உங்களை வேதனை செய்து அல்லாஹ்வுக்கு என்ன கிடைக்க போகுது என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படின்னா இதை இன்னைக்கு எத்தனை பேர் உணர்ந்து வாழுகிறோம்? எத்தனை பேர் இதை சிந்தித்து உணர்ந்து வாழுகிறோம்? நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களுடைய சூழ்நிலை என்ன யோசித்து பாரு. அல்லாஹ் மறுமை நாளில் சொல்லுவானே, நிராகரித்த மக்களை அல்லாஹ்வுடைய சமூகத்திலே கொண்டு வந்து இறைவன் நிறுத்திவிட்டு, என்னுடைய அடியானே, இன்றைய தினத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேதனையை விட்டு உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு உன்னிடத்தில் இருக்கக்கூடியதை எல்லாம் எனக்கு தந்து விடுவாயா? கோடான கோடி சொத்துகள், நீ வைத்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் எனக்கு தந்து உனக்கு கிடைக்கக்கூடிய இறைவனுடைய தண்டனை விட்டும் உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள விரும்புவாயா? அல்லாஹ் கேட்பான மனுஷன்ல. அப்ப அந்த அடியான் சொல்வான், ஆம் இறைவா, என்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் என்ன? இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அத்தனை செல்வத்தையும் உன் கண்ணு முன்னாடி கொண்டு வர்றேன், உன் காலுக்கீழ கொண்டு வர்றேன். ஆனால் என்னை உன்னுடைய வேதனை இருந்து நீ காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ்விடத்துல ஒரு அடியான் கதறுவான், கெஞ்சுவான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நிச்சயம் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான்னு சொன்னான். அப்போ இறைவனுடைய வேதனையிலிருந்து நம்மை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஈமான் கொள்வதிலே, இறைவனை ஈமான் கொள்வதிலே தெளிவான ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல், அல்லாஹ்வை பற்றி தவறான எண்ணம் கொள்ளாமல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய அதாபையும் தெரிந்து முறையான ஈமானும் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல அல்லாஹ்வுக்கு அதிகமான நன்றி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த நன்றி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த சமூகத்தை, இந்த மனித சமூகத்தை எல்லாம் காப்பாற்றுவான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறுல பாக்குறோமா இல்லையா? ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல மழை பெய்கின்ற பொழுது, காற்றடிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய முகங்கள் மாறிவிடும், முகம் மாறிடும், அவருடைய நடவடிக்கைகளே மாற்றம் தெரியும், ஒரு பதட்டமும் ஒரு அச்சமும் தெரியும். அப்ப வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், இது போன்றுதான் முன் சென்ற சமூக மக்களுக்கு
மழைக்கான அறிகுறிகள் தெரிந்தது, மேகம் வந்தது, காட்டடித்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த மக்களுக்கு என்ன செய்யல? நல்ல மழை பெய்யல. அல்லாஹுடைய வேதனைக்கான அந்த மழை பெய்து ஒட்டுமொத்தமாக அந்த சமூகம் அழிக்கப்பட்டது. எனவே இடியும் காத்தலும் இன்னும் சூறாவளி காற்று வருகின்ற பொழுது அதனால எனக்கு அச்சம் ஏற்படுகிறது. அல்லாஹ் இந்த சமூகத்தை அழித்து விடுவானோ, அல்லாஹுடைய வேதனை இறங்கி விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதட்டத்தோடு இறை வணக்கத்திற்கு செல்வார்கள், அஞ்சுவார்கள். அப்படிங்கிற செய்தியை ஆயிஷா அம்மா சொல்றாங்கன்னா, இன்னைக்கு அந்த அச்சம் இருக்குதா? இன்னைக்கு என்ன செய்யறோம்? டிவி நியூஸாக பார்க்கிறோம். அங்க அத்தனை பேர் செத்தான், இங்க எத்தனை பேர் செத்தான், அங்க உயிர் போயிட்டு இங்க உயிர் போயிட்டுன்னு இன்னைக்கு நியூஸ்களாக செய்திகளாக கேட்கிறோமே தவிர அந்த செய்திகள் நமக்கு என்ன பாடத்தை தந்தது, நமக்கு என்ன அச்சத்தை தந்தது அப்படிங்கிறத நம்ம என்ன யோசித்து பார்க்க வேண்டும். எனவே என்றைக்குமே அல்லாஹுக்கு நன்றி செய்யக்கூடிய அடியார்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.